அரசியலில் நீங்கள் இருக்கீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கீங்களா? நீங்கள் மந்திரி ஆகணுமா? அமைச்சரவையில் நீங்கள் இடம் பிடிக்கணுமா? அடுத்தது அரசாங்க பதவியில் அரசு உத்தியோகத்தில் இருக்கீங்களா? அதுக்கு அடுத்த பொறுப்புக்கு நீங்கள் வரணுமா? தனியார் துறையில் நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துன்னு இருக்கீங்களா? அந்த நிறுவனத்தில் ஒரு சிஇஓவாக நீங்கள் ஆகணுமா? அந்த மாதிரி நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலைக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேறணுமா? ப்ரொமோஷன் அது மாதிரி கிடச்சி ஒரு அதிகார பதவியில் நீங்கள் உட்காரணுமா? அதுக்கு இன்றைய தினம் நீங்கள் அபிஷேகம் செய்வது நல்லது, கோவில்களுக்கு போகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் அதாவது தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு நம்முடைய இந்த புவிக்கு தேவேந்திரன் எழுந்தருளக்கூடிய நாள். அதாவது ஜேஷ்டாபிஷேகம், தேவேந்திரன் ஜேஷ்டாபிஷேகம் செய்யக்கூடிய நாள் இன்றைய நாள். ஜேஷ்ட அப்படின்னா மூத்த, பெரிய அப்படின்னு அர்த்தம். அந்த ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம். அதாவது ஜேஷ்டா மாதம் அப்படின்னா ஆனி மாதம். ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் ஆகிய இன்றைய தினத்திலே நாம் சிவபெருமானுக்கோ பெருமாளுக்கோ அல்லது முருகப்பெருமானுக்கோ அபிஷேகம் செய்து வணங்கினால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கைக்கு முன்னேற முடியும். ஆமாங்க, இன்றைய தினம் தேவலோக பதவியை, அந்த அரச பதவியை, தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தேவேந்திரன் பூமியில் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். ஆனி மாதம் அப்படின்னாலே அது பெரிய மாதம், ஜேஷ்டா மாதம். அதனால தான் ஆனி மாதத்தில் பிறந்தவங்கள ஆனி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், தலைச்சனுக்கு தலைச்சம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. மூத்த பிள்ளைக்கு மூத்த பிள்ளைலாம் சேர்க்கலாம். ஆனால் ஆனி மாதத்தில் பிறந்த மூத்த பிள்ளையையும் அதே ஆனி மாதத்தில் பிறந்த மூத்த பெண்ணையும் சேர்க்கக்கூடாது. அதுதான் உண்மை. ஆனி மாதம் அப்படின்னோடனே நமக்கு ஞாபகத்து வர்றது இந்த ஜேஷ்டா, ஆனி திருமஞ்சனம், ஆனி மூலம், ஆனி கேட்டை. இன்றைக்கி ஆனி மாத கேட்டையாக இருக்குதுங்க. இன்றைய தினம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு, அதாவது உற்சவ பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களுக்கும் சிறப்பாக அபிஷேகம், மேளதாள முழக்கங்களுடன் தாள வாத்தியங்களுடன் இன்னைக்கு காவேரிக்கு சென்று புனித காவிரி நதியிலிருந்து ஒரு தங்க குடத்திலும் 28 வெள்ளி குடத்திலும் அந்த புனித காவிரி நீரை கொண்டு அதாவது ஸ்ரீ ரங்கநாத பெருமாளாகிய உற்சவர் எம்பெருமாளுக்கும் அதே மாதிரி உபயநாச்சியார்களுக்கும் இன்னைக்கு சிறப்பான அபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அதே போல் திருமலா திருப்பதியில் பார்த்திங்கன்னா அங்கேயும் அற்புதமான அபிஷேகங்கள் இன்னைக்கு உண்டு. குறிப்பாக கோவிந்தராஜ பெருமாளுக்கு 3 நாட்கள் சிறப்பான அபிஷேகங்கள், மேலே பூச, அதாவது அணியப்பட்டிருக்கிற அந்த கவசங்கள் எல்லாம் எடுத்துட்டு பாலபிஷேகம், தயிரபிஷேகம், எல்லா அபிஷேகங்களும் இன்றைய தினம் செய்யப்படுகிறது. அரசனை போல செல்வ வளம், அரசனை போல பதவி, அரசனை போல அனைத்து சௌபாக்கியங்கள் கிடைக்கிறது. அதுக்காக தான் இன்றைய தினத்தில் அபிஷேகங்கள் எல்லாமே செய்யப்படுகிறது. இன்றைக்கி அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அந்த பாக்கியம் இன்றைக்கி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த ஜேஷ்டாபிஷேக நாளுக்குள்ளார உங்களுக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்லேருந்து ஃபேக்ட்ரி கம்பெனியில் அதை அடுத்தது உற்பத்தி திறன் ஆரம்பித்து லாபம் அதிகரிக்கிறது. அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிறதோ அல்லது ஒரு மந்திரி ஆகிறதோ அந்த மாதிரி யோகங்கள், அரசு பதவியில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி சில ராஜயோகங்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் தவறாமல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோவில்கள், முருகப்பெருமான் ஆலயங்கள் ஏதாவது ஒன்றுக்கு சென்று இன்றைய தினம் அபிஷேக ஆராதனைகள் செய்து இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். பெரிய பதவி, பொறுப்பு, அரசபோக வாழ்க்கையெல்லாம் அனுபவியுங்கள். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிர வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.